வெல்கம் டு பசி பயணம் நேயர்களுக்கு அனைவருக்கும் முதல் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் காளான் தொக்கு ரொம்ப சுவையாக சிம்பிளாக 4 பொருளை வச்சு ரொம்ப சுவையாக செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், காளான் தொக்குக்கு தேவையான காளான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த காளானை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு, அதாவது எந்த ஒரு சைஸ் தேவைமோ அந்த சைஸுக்கு அழகாக வெட்டி வச்சுக்கலாம். நான் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூளுங்க, அருமையாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், பிளாக் பெப்பர் பவுடரு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை சூடானோடனே 3 ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு சோம்பு, பட்டை, ஏலக்காவை போடுங்க. உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். வெட்டி வச்ச வெங்காயத்தை அழகாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குங்க. பொன்னிறமாக ஆகணும்லாம் ஒன்றும் கிடையாது. மிதமான ஒரு நிறம் மாறினா போதும், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். காளான் தொக்குக்கு பிரியாணி மாதிரிலாம் செய்யணும் கிடையாது. பிரியாணி செய்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கணும் கிடையாது. வெங்காயத்தோட வெட்டி வச்ச பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துங்க. கொஞ்சோண்டு உப்புங்க, தேவையான அளவு உப்பு சேருங்க. வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், சீக்கிரமாக கலர் மாதிரி கொடுக்குங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சோடு சேருங்க. மஞ்சத்தூள் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, மஞ்சத்தூள் கொஞ்சம் தான் சேர்க்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் ஏன் போடுறோம்? காளானுடைய வாசனை, பச்சை வாசனை, வேர் வாசனை இல்லாமல் இருக்கிறதா மஞ்சத்தூள் சேர்க்குறோம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூளில் கழுவி வச்சுருக்குறோம். ஓகே, இருந்தாலும் வெங்காயத்தில் மஞ்சத்தூள் போடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு அளவு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி நம்ம இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. புரிஞ்சுங்களா? பச்சை வாசனை போன அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு வெட்டி வச்ச நம்ம காளானையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி விட்றோம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். காளான் தொக்குக்கு நம்ம தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. புரிஞ்சுங்களா? 1 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. இந்த மாதிரி கிளறி லாஸ்ட் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. 95% காளான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மூமெண்ட்டில் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கணும் நண்பர்களே. பிளாக் பெப்பர் நிறையா சேர்த்துங்க, பரவாயில்ல. ஏன்னா காளான் தொக்குக்கு நல்ல கலர்ஃபுல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது பெப்பர் தான். ஃபைனல் கோட்டிங், அதாவது லாஸ்ட்டாக இறக்கும் பொழுது பிளாக் பெப்பரை நல்லா தூவி மலைச்சாரல் மாதிரி சேருங்க. 2 ஸ்பூனில் 3 பீஸ் கூட நல்லா இஷ்டமாக சேருங்க. சேர்த்து இறக்கி விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்ட அப்புறம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்களேன், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.